இது மதிய சமயம். உணவகத்துல சில கஸ்டமருங்க உட்கார்ந்திருந்தாங்க. மோகன் கோவப்படுற சுபாவம் கொண்ட ஒரு மனுஷன். அவர் எப்பவும் கஸ்டமருங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவருடைய மனைவி சம்கி கவுண்டர்ல நின்னுட்டு இருந்தா. அப்புறம் வேலைக்கார லல்லன் கஸ்டமருங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாரு. அட மோகன் அண்ணன், சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்கு. அப்பா இங்கே சாப்பிட வந்தியா இல்லை குறை சொல்ல வந்தியா? புத்திசாலி மாதிரிலாம் பேசாத. அண்ணே நாங்கள் காசு கொடுத்து சாப்பிட்றோம், கொஞ்சம் நல்லா சமைக்கலாம்ல. இது என்ன உங்கள் அப்பா ஹோட்டலா? பிடிக்கலன்னா சாப்பிடாத. கஸ்டமருங்க முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் சாப்பிடுறத விட்டுட்டு வெளியில போக ஆரம்பிச்சாங்க. வரவங்களெல்லாம் இப்படி விரட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி உணவகத்தை நடத்த முடியும்? நீ குறுக்க வராத. பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இது சாயந்தர சமயம். தலைவர் போலா பிரசாத் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு. அம்பா தேவி, அதாவது மோகனோட பாட்டி, கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க. அம்பாதேவி, மோகனோட உணவகத்தில் தினமும் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவன் என்னையும் திட்டான். எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்றதையும் அவன் கேட்க மாட்டேங்கிறானே. நான் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். மோகன் உள்ள நின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் வெளியே வந்தாரு. தலைவரே, உங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் என்னை வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே பாருப்பா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் உன்னோட உணவகத்தை மூட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் உன்னோட மரியாதையும் போயிடும். மரியாதையை பற்றி எனக்கு கவலை இல்லை. வயிறை நிறைக்கிறதுக்கு தான் உணவகம் நடத்துகிறேன். நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. தலைவர் ரொம்ப கோவப்பட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அம்பாதேவி மோகனை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருப்பா, இப்படி சண்டை போட்டா எப்படிப்பா சம்பாதிக்க முடியும்? பாட்டி, நீங்களும் பழைய காலத்து விஷயத்தையே பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் எப்படி இருக்கனோ அப்படி தான் இருப்பேன். ராத்திரி சமயம் மோகனும் சம்கியும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, நாள் முழுக்க நீங்க உணவகத்துல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையான கஜானா இந்த வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு. நீ என்ன சொல்ற? உங்க தாத்தா அலமாரிக்குள்ள நிறைய நகைகளும் தங்கங்களும் பூட்டி வச்சிருக்காரு. ஆனா உங்க பாட்டி அதை யாரையும் தொட விட மாட்டேங்கிறாங்க. அட, அப்படின்னா பாட்டி கிட்ட போய் கேட்கலாம்ல. அவங்க அவ்வளவு சுலபமா நமக்கு கொடுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாம அதை செலவு பண்ணிடுவோமோன்னு அவங்க பயப்படுறாங்க. மோகன் யோசிக்க ஆரம்பிச்சாரு. மறுநாள் காலையில ரொம்ப கோவத்தோட மோகன் பாட்டி கிட்ட போனாரு. பாட்டி, எனக்கு அலமாரி சாவி கொடுங்க. எதுக்கு? அதில் தாத்தாவோட கஜானா இருக்கு. அதை வச்சு நான் என்னோட செலவுகளை பார்த்துக்க போகிறேன். மாட்டேன். உனக்காக அந்த பீரோவை நான் திறக்க மாட்டேன். அப்படின்னா நான் எப்பவும் ஏழையாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சினா உனக்குன்னு கஜானாவை சேமிச்சு வைப்பேன். அடுத்தவங்களோட கஜானாவை எதுக்கு பறிக்க பாக்குற? உங்களுக்கு என்னை பற்றி எந்த கவலையும் இல்லை. உங்களுக்கு உங்களை பற்றி மட்டும்தான் கவலை. மோகன் கோவத்தோட அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. பாட்டி அவரையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எதுவும் பேசல. இப்ப மத்திய சமயம் இருக்கும். ஜமீன்தார் பல்தேவ் சிங் அவருடைய 2 வேலையாட்களோட மோகனோட வீட்டுக்கு வந்தாரு. அம்பாதேவி, மோகன் வீட்டை அடமானம் வச்சுட்டான். இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ணவே முடியாது. என்ன வீடு அடமானத்துல இருக்கா? இது நிச்சயம் இருக்காது. நீங்கள் மட்டும் கடனை அடைக்கல, மோகனை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பாட்டி ரொம்ப பயந்து போய் மோகனை கூப்பிட்டாங்க. மோகன், நீ என்ன காரியம்பா பண்ணிருக்க? பாட்டி, இந்த வீடை காப்பாத்துறதுக்கு இப்போ ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அந்த அலமாரி சாவியை கொடுங்க. பாட்டி பெருமூச்சு விட்டாங்க. அப்புறம் பீரோவை திறக்கிறதுக்காக அறைக்குள்ள போனாங்க. பாட்டி பீரோவை திறந்தாங்க. மோகனும் சம்கியும் அதை கவனமா பார்த்தாங்க. அதுல பழைய பேப்பருங்க மட்டும்தான் இருந்தது. இதெல்லாம் என்ன விளையாட்டு? இதில் வெறும் பேப்பர் மட்டும்தான் இருக்கு. இதுதான் உங்க தாத்தாவோட கஜானா. மோகன் கோவத்தோட அந்த பேப்பரை திருப்பி பார்த்தான். அதுல ஒரு பேப்பர்ல கவனம் பட்டுச்சு. பர்தா சமோசா ரெசிபி. என்ன இது? அப்படி கடினமா கஷ்டப்பட்டு உழைச்சேன்னா அது கஜானாவுக்கு குறைஞ்சதில்ல. மோகன் ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் இதுதான் அவருடைய வாழ்க்கை மாறத்துக்கான ஆரம்பமா இருந்தது. மோகன் கோவத்தோட போய் கட்டில்ல உட்கார்ந்தாரு. அந்த ரெசிபி பேப்பர் அவரோட கையில இருந்தது. சம்கி பக்கத்துல தான் இருந்தாலும் அவ கவலையோட இருந்தா. இதெல்லாம் என்ன விளையாட்டு? நான் அந்த அலமாரிக்குள்ள தங்கம் வெள்ளின்னு இருக்குன்னு நினைச்சா, ஆனா அதில் வெறும் ஒரே ஒரு சமோசா ரெசிபி மட்டும்தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? வேற என்ன பண்றது? பசியோட சாகிறத தவிர வேற வழியே இல்லை. ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்களேன். ஒருவேளை இது வேலைக்கு ஆனாலும் ஆகலாம்ல. மோகன் ரெசிபி பேப்பரை தூக்கி வீசினாரு.
சம்கி அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனான். ராத்திரி முழுக்க மோகன் நிம்மதி இல்லாம படுத்துக்கிட்டு இருந்தாரு. மோகன் சும்மா தான் உட்கார்ந்து இருந்தாரு. அங்க எந்த ஒரு கஸ்டமரும் வரல. அவர் பசியோட வேதனையில அந்த ரெசிபியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு. இது ஒரு கஜானாவுக்கு குறைவானது இல்லைன்னு பாட்டி சொன்னாங்க. சரி, ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அவர் எழுந்து அந்த டாபாக்குள்ளர போனாரு. அப்புறம் கத்திரிக்காய் பர்த்தா பண்ணாரு. சம்கி அத அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தா. நீங்க நிஜமா தான் செய்றீங்களா? ஆனா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா ஒருவேளை இது நல்லா இல்லைன்னா அப்புறம் எல்லாரும் சிரிப்பாங்க. மோகன் சமோசா செஞ்சாரு. ஆனா அதோட சுவை ஒன்றும் ரொம்ப பெருசா இல்ல. மோகன் ரொம்ப வெறுப்போட பாட்டிய பாக்குறதுக்கு போனாரு. பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க இந்த ரெசிபி ஒரு கஜானாவுக்கு குறைவானது இல்லைன்னு. ஆனா நான் பண்ண அந்த சமோசா அந்த அளவுக்கு நல்லா இல்லையே. கடினமா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் கஜானா கிடைக்கும். ரெசிபிய படிக்கிறதுனால மட்டும் அதுல சுவை நிறைஞ்சிராது. பாட்டி எழுந்து சமையல் அறைக்கு போனாங்க. அப்புறம் மசாலாவை சரியா கலவை செஞ்சு மோகன் கிட்ட காட்டினாங்க. சமோசா மாவை பிசைஞ்சு செய்யறதுனால மட்டும் ஆயிட போறது இல்ல. இது சுவை அப்புறம் கடின உழைப்போட அடையாளம். அப்படின்னா நான் மறுபடியும் செய்யணுமா? கண்டிப்பா. ஆனா இந்த முறை மனசார அதை செய். மோகன் மறுபடியும் அந்த சமோசாவை செஞ்சாரு. ஆனா இந்த தடவை சுவை ரொம்ப அற்புதமா இருந்தது. மோகன் முதல் முறையா தன்னோட கஸ்டமர்களுக்கு புது சமோசாவை பரிமாறினாரு. அடடா, இந்த சமோசா அற்புதமா இருக்கே. இதுல உருளைக்கிழங்கே இல்ல. வாவ், இந்த மாதிரி சமோசாவை நான் சாப்பிட்டதே கிடையாது. மெல்ல மெல்ல கிராமத்துல வறுத்த சமோசாவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. மோகன் கட்டில்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப பாட்டி பக்கத்துல வந்தாங்க. இப்போவாவது புரியுதா உண்மையான கஜானானா என்னதுன்னு? ஆமா பாட்டி, உழைப்பை விட பெரிய கஜானா வேற எதுவும் இல்லை. என்னோட தப்பை நான் கண்டிப்பா திருத்திக்குவேன். பாட்டி ரொம்ப பெருமையோட மோகனை பார்த்தாங்க. மோகன் இப்ப முழு மனசோட மறுபடியும் தன்னுடைய டாபாவை நிறுத்தணும்னு முடிவு பண்ணாரு. சில நாட்கள்ல அந்த டாபா முன்ன விட நல்ல பிரபலமாயிடுச்சு. பழைய மர டேபிள் சேர் இருந்த இடத்துல சுத்தமான டேபிள் சேர் வந்தது. மோகன் கவுண்டர்ல நின்னுட்டு இருந்தாரு. அப்புறம் சம்கி ஆர்டர் எடுத்துட்டு இருந்தா. அட மோகன், இந்த பர்த்தா சமோசா ரொம்ப நல்லா இருக்கு. ஜனங்க இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க. அண்ணே, இப்போ உங்க சமோசாவை பத்தி நம்ம ஏரியால எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அந்த நேரத்துல தான் கிராமத்து ஜமீன்தார் பல்தேவ் சிங் அங்க வந்தாரு. அவரை பார்த்துட்டு அமைதியானாங்க. என்ன மோகன், இப்போலாம் உன்னோட தாபா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு போல. ஆமா முதலாளி, அதுக்கு நான் உழைச்சிருக்கனே. சரி, எனக்கும் ஒரு சமோசா கொண்டு வா. மோகன் அவரே சுவையான சமோசாவை பொரிச்சாரு. அப்புறம் அத ஜமீன்தார் முன்னாடி வச்சாரு. பல்தேவ் சிங் முதல் கடியை கடிச்சதுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. வாவ், இப்படி ஒரு சமோசாவை நான் முன்னாடி எப்பவும் சாப்பிட்டதே இல்லை. இப்போ உங்களோட கடனை நான் சீக்கிரமாக கொடுத்துருவேன். நான் மாதம் மாதம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன். அட, இப்போ கடனை பற்றி என்ன கவலை? உன்னோட சமோசா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல, அப்போ பணமும் கண்டிப்பாக வந்துடும். கிராமத்து ஜனங்கள்லாம் கை தட்டினாங்க. அப்புறம் அந்த டாபாவில் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மோகன் தன்னுடைய பாட்டி கிட்ட வந்தான். பாட்டி, நீங்கள் சரியாக சொன்னீங்க. உழைப்பும் நேர்மையும் தான் உண்மையான கஜானா. நீங்கள் சொல்லி கொடுத்தது தான் என்னோட வாழ்க்கைக்கு இன்னைக்கு உதவி இருக்கு. அம்பாதேவி ரொம்ப சந்தோஷத்தோட, இன்னைக்கு என் பேரனை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. சம்கியும் பக்கத்துல வந்தா. இப்ப நாம சிட்டில ஒரு டாபா ஓபன் பண்ணி ஆகணுங்க. எல்லாரும் சந்தோஷத்துல சிரிச்சாங்க. மொத்த கிராமத்து ஜனங்களும் கூடியிருந்தது. மோகன் தன்னுடைய டாபாவுக்கு வெளியில நின்னுட்டு இருந்தாரு. அங்க ஒரு பெரிய போர்டை மாட்டினாங்க. அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, பர்த்தா சமோசா டாபா. மோகன் வாழ்க, பர்த்தா சமோசா வாழ்க. மோகன் ரொம்ப பெருமையோட அவருடைய டாபாவை பார்த்தாரு. அவருடைய கண்கள்ல ஒளி தெரிஞ்சது. அவருடைய ஈடுபாடும் கடினமான உழைப்பும் அவரை ஒரு வெற்றிகரமான மனுஷனா மாத்துச்சு.